சாமி நான் சத்தியமா சொல்றேன். இவங்க எல்லாம் பில்டப் குடுக்குற அளவுக்கு ஈவில் டெட் பர்ன் படம் அவ்வளோ ஒண்ணும் ஒர்த் இல்ல. படத்தோட ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, வழக்கம் போல ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு. பொதுவா ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தருக்கு பேய் பிடிக்கிற மாரி, இந்த வாட்டி ஃபேமிலில ஒருத்தருக்கு பேய் பிடிக்குது. படத்தோட கடைசி வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்காய்ங்க. அதுல கடைசியில யாராச்சும் ஒருத்தர் தப்பிச்சு வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. இப்ப இந்த படத்துக்கு ஃபேக் ரிவ்யூ குடுக்குறவங்கலாம் என்ன சொல்றீங்க? அப்சஷன் மாரி ஒரு ஹாரர் மூவி திரும்ப வந்துருச்சு அப்டின்னு. அப்சஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவி. இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் மாரி தான் இருக்கு. ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 2, 3 இடத்துல ஒர்க் அவுட் ஆகலாம். அதை தாண்டி இந்த படம் பயத்தை கொடுக்கறதுங்கிறத விட அருவருப்பு தான் ஜாஸ்தி கொடுக்குது. அண்ட் தென் அந்த டீமும் அந்த அருவருப்புங்கிற அந்த கோரி எலிமெண்ட்ஸ்ல தான் நிறைய கான்சென்ட்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேல பெருசா ஏதோ ஒரு ஹை மூமெண்ட்ஸ் இல்லை, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லை. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஃபிளாட் லைனா தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவிலாம் பார்க்கணும் அப்படின்னா அப்சஷன் பாருங்க, பேக் ரூம்ஸ் பாருங்க, எக்ஸிட் 8ன்னு ஒரு ஜாப்பனீஸ் மூவி இருக்கு, அதெல்லாம் பாருங்க. இப்போ ஒருவேளை நீங்க ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்க ஒரு நல்ல தியேட்டர்ல இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி சைட்லன்னு கமெண்ட் கொடுக்குறங்கிற பேர்ல கடுப்பேற்றுறவங்க எவனும் உட்காராம இருந்தா உங்களுக்கு இந்த படம் மேபி பிடிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு அந்த மூவி ரிவ்யூஸ் அண்ட் சஜஷன் பார்க்கறதுக்கு அன்பிஃபை ஒரிஜினல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.